தமிழன் 0247 யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம கூட மதிப்பிற்குரிய திரு ஆலவட்டக்கன்று அவர்கள் 48 குலத்திற்கும் குலகுருவாக இருக்கக்கூடிய ஆலவட்டக்கன்று அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. அவர்களை இந்த தொடர்களுக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். அது சமயம் மதிப்பிற்குரிய ஸ்ரீமான் சிவலிங்கம் ஐயா இப்போ 47வது தொடரில் நம்மளும் கூட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஐயா இருக்கிறாங்க. அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். அது சமயம் நம்ம இந்த 47வது தொடரில் அனைவரும் இந்த தொடரில் கலந்து இருக்கீங்க. உங்களுக்கும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். அது சமயம் 46வது தொடரில் நம்ம பார்த்தோம் குருகுல கல்வியில் எப்படி மாணவர்கள் எப்படி கல்வி பயின்றாங்கங்கிறத முதல் நாளாக பார்த்தோம். ஒரு மாணவன் தன்னை எப்படி நல்ல ஒரு மனிதராக உருவாக்குறதுக்கு மட்டும் இல்லாமல் சூரிய பகவான், அதுக்கப்புறம் சந்திரன், அது போன்று ராகு கேது இவர்கள்லாம் எப்படி இது பண்ணாங்கங்கிறத விஷயத்தை ஐயா தெளிவான முறையில் நம்மளுக்கு சொன்னாங்க. ஒரு மனிதனுக்கு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, உயர்ந்த நிலையை அடைவதற்கு கல்வி ரொம்ப முக்கியமானது என்று நாங்கள் கருதுகிறோம். அது சமயம் 47வது தொடரிலே இது சம்பந்தமாக குருகுல கல்வியை பற்றி இன்னும் அதிக நல்ல தகவல்களை ஐயா வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நமது காமுகுல வரலாற்று புத்தக தொடரில் சென்ற வார தொடரிலே நமது குருகுல கல்வி குறித்து ஒவ்வொரு நவக்கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 7 கோள்களும் கிரகங்களும் சாயா கிரகங்களாக ராகு கேது குறித்தும் தெளிவான முறையில் அண்ணன் அவர்கள் தெளிவாக விளக்கமளித்தார். இதுதான் ஆரம்ப நிலை என்பதை குருகுல கல்வியின் ஆரம்ப நிலையாக இது உள்ளது. அடுத்த தொடரிலே இன்னும் சிறப்பான முறையிலே அண்ணன் அவர்கள் சிறப்பான முறையில் தொகுத்து வழங்குவார். அதை கேட்பதற்கு ஆர்வமுடன் உள்ளோம். காமுகுல உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நமது காமுகுல ஆதி உற்பம் பற்றிய வரலாற்று தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெளிவந்து ஒவ்வொரு நமது சமுதாயத்தை சீர்திருத்துவதற்கு இந்த கருத்துக்கள் பெரும் உதவியாக இருக்கின்றது. நடக்கக்கூடிய இந்த கலிகாலத்திலே இந்த தொடர் நமது சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய தொடராக வந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொடர் உருவாவதற்கு கிட்டத்தட்ட 15 வருடங்களாக ஆய்வு செய்து இந்த தொடருக்கு மெருகூட்டி வந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய ஆதரவோடு மேலும் இந்த தொடர் உருவாகும் என்பதில் எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை. இந்த தொடர் உருவாவதற்கு நீங்களும் எங்களுக்கு சிறந்த ஒரு கருத்துக்களையும் ஒரு விமர்சனங்களையும் எங்களுக்கு தருவீர்களானால் மேலும் எங்களுடைய ஆய்வுகளுக்கு உட்பட்டு நமது சமுதாயம் சீர்திருத்தமடைவதற்கு இந்த தொடர் மேலும் உதவும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு உங்களை நினைத்து பார்த்து மேலும் உங்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த தொடர் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் கண்டுகளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் திறம்பட எடுத்துக்கொள்ளி வருகின்றோம். அண்ணன் எனது மாத்திரை வீட்டைச் சேர்ந்த ஸ்ரீமான் சிவலிங்கம் அவர்கள் இந்த தொடரை உருவாக்குவதற்கு பெரும் ஓம் பராசக்தியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் நாராயணா போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி. அகிலமெல்லாம் அனுக்கிரகம் புரிகின்ற காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்கள் குலதெய்வம் 48 ஆன சான்று பெற்ற தெய்வங்கள், அவர்கள் குலத்திலே உப தெய்வங்களாயிருக்கின்ற அத்தனை தெய்வங்களும் போற்றி போற்றி என
நாமாவளியை கூறி நமஸ்கரிக்கின்ற ஒரு வாய்ப்பிதுவே என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி ஏனையோரும் சீரோடும் சிறப்போடும் வளத்தோடும் நலத்தோடும் வாழ்ந்திட வேண்டும் என்கின்ற இந்த தருணத்திலே இங்கே இந்த சிறப்பானதொரு காமுகுல காப்பு ஒக்களிக மகா ஜனங்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொடர் சீரும் சிறப்புமோடு வெளியீடு செய்யப்பட்டு மிக மக்களுக்கு உள்ளே ஆர்வத்தை ஏற்படுத்தி ஆய்வு செய்கின்ற நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கின்ற அத்தனை தெய்வங்களுக்கும் நன்றி கூறி நமஸ்கரித்து எல்லோரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற வாசகத்தோடு இத்தொடரை தொடங்குவதிலே மிக்க மகிழ்ச்சியோடு அர்ப்பணித்துக் கொண்டு இங்கே இத்தொடர் உருவாவதற்கு முதற் காரணமாயிருக்கின்ற நன்மக்களையும் பெருமக்களையும் பணிவோடு வணங்குவதோடு இத்தொடர் வெளிவருவதற்கு காரணியாயிருக்கின்ற மதிப்புமிக்க மகாஸ்திரி ஆளவட்ட கவுண்டவர்களையும் அவர்களுக்கு இணையான பதவிகளை உடைய அத்தனை பேருக்கும் இத்தொடர் வெகு சிறப்பாக மக்களுக்கு தெரியப்படுத்த பேருதவி புரிகின்ற தமிழன் 0247 ஊடகத்தினுடைய ஏற்பாட்டாளர் அவர்களுக்கும் இன்னும் கண்டு மனம் மகிழ்கின்ற ஏனையோருக்கும் பணிவான வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு தொடரை நயம்பட எடுத்துரைக்க வாய்ப்பு நல்குகின்ற அத்தனை பேரையும் இத்தொடரை கண்டுகளித்து பயன்பெறுமாறும் இத்தொடருக்குள்ளே வருகின்ற கருத்துக்களை தகவல் மூலமாக நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுறுகின்ற அத்தனை பேரையும் பாராட்டுவதோடு நீங்கள் நீடூழி நலமாய் வாழ வேண்டும் என்கின்ற ஆசீர்வாதமும் செய்ய மனம் அழைப்பாய்கிறது. அதை இத்தருணத்திலே அத்தனை பேரும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பூர்ண ஆரோக்கியமும் பெற வேண்டும் என்று நான் மனம் நிறைந்து உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. அகிலமெல்லாம் வாழுகின்ற காமுகுல காப்பு ஒக்களிக மகா ஜனங்களுக்கும் எல்லா நிலைகளிலேயும் சிறப்பாக வாழ்க்கையை அமைத்திட எப்பொழுது வழியும் கிடைக்கும் வகையும் கிடைக்கும் அதை பொது ஆண்டவரும் குலதெய்வ தெய்வமும் எப்பொழுது நமக்கு அனுக்கிரகம் புரியும் என்கின்ற சந்தர்ப்ப சூழ்நிலையை எதிர்பார்த்தும் எல்லா நலங்களும் எல்லா தகவல்களும் மங்களகரமாக அமைய வேண்டும் என்கின்ற முழு நம்பிக்கையிலே எல்லா இடங்களிலும் வாழுகின்ற பெண் மகவுகளுக்கும் ஏனையோரைப் போல நாமும் உழைத்து வாழ்க்கையிலே பொருட்களை ஈட்டிட வேண்டும், பெரும் செல்வந்தர் ஆகிட வேண்டும், தொழில் அதிபர் ஆகிவிட வேண்டும், மேலான வாழ்க்கை நமக்கு கிட்டிட வேண்டும் என்கின்ற நிலையை உணர்ந்து அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஆடவர்களுக்கும் கல்வி கூடங்களிலே சென்று கல்வியிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வெகுவாக பிரயாசப்பட்டு பயின்று கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களே, ஏனேனோ எவ்வாறோ என்றெல்லாம் எடுத்திடாது எல்லாருடைய ஒற்றுமையும் சீராகவும் சிறப்பாகவும் வாழ்க்கையிலே அமைந்திட வேண்டும் என்று வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற பக்தி மார்க்கத்தை விரும்புகின்ற பக்தகோடி மகாஜனங்களுக்கும் இன்னும் இதை கண்ணார கண்டு மனதார ஆய்வு செய்து அதுக்குள்ளே இருக்கின்ற கருத்துக்களை மனதிலே பதிய வைத்து தேவைப்படும் போது பயன்படுத்தலாம் என்று விரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்த தமிழன் 0247 என்கின்ற யூடியூப் சேனல் அன்பான நேயர்களே, நீங்கள் விரும்பியவாறே உங்களுக்கான கருத்துக்களை கொடுப்பதற்கு ஏராளமாக இந்த காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்கள் தொகுத்து வைத்திருக்கிறார்கள். ஆக கடந்த வாரத்திலே நாம் நமது காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்களுடைய வரலாறு எங்கே இருக்கிறது என்கின்ற சந்தேக கண்ணிலே இருக்க வேண்டாம். தமிழன் 0247 என்கின்ற யூடியூப் சேனலிலே காமுகுல காப்பு ஒக்களிக
மகாஜனங்களுடைய புராண வரலாற்று தொடர் வேண்டி அளவு இருக்கிறது என்கின்ற பெருமிதம் கொள்ளுங்கள். இந்த தொடரை பார்க்க பார்க்க புதுமையான தகவல்களாக நாம் தெரிந்து கொள்ள முடியும், நாம் அறிந்து கொள்ள முடியும். பிறரிடம் நாம் இதை கட்டுரையாக, கவிதையாக, கலாச்சார நிகழ்வாக குறியிட முடியும் என்கின்ற தகவலை நான் அடியேனாக இருந்து உங்கள் அத்தனை பேருக்கும் இதை பரப்புரை செய்ய வேண்டிய நல்லதொரு தருணமாக கருதுகிறேன். ஆக வாழ்வியலிலே மனிதன் மேம்பாடு அடைய, வாழ்வியலிலே மனிதன் பல வேற்றுமைகளை எல்லாம் மறந்து ஒற்றுமையை உணர்ந்து செயல்பட நமது வரலாறு பெரும் பயனுடையதாக அமைய வைக்கிறது என்கின்ற கருத்தை நான் முக்கியமாக ஆணித்தரமாக பதிவிட முடியும். இதற்கெல்லாம் நமது முன்னோர்கள் பெரிய புண்ணியம் செய்தவர்களாக, பெரிய பாக்கியம் செய்தவர்களாக நமக்கு தோன்றி இருக்கிறார்கள் என்கின்ற கருத்தை நன்றியோடு நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நல்ல நிலையிலே நாம் குருகுலத்திலே கல்வி பயில குழந்தைகளை கொண்டு சேர்க்கும் பொழுது எவ்வாறு சேர்க்க வேண்டும் என்கின்ற தகவலை செம்மையாக கூறியிருந்ததற்காக நன்றி கூறிய பெருமக்களுக்கும் நான் நெஞ்சார்ந்த நன்றியை நல்ல முறையிலே கூறிக்கொள்கின்றேன். இந்த நிலையிலே உங்கள் எண்ணமெல்லாம், உங்களை சார்ந்திருக்கின்ற அத்தனை பேருடைய எண்ணமெல்லாம், உங்கள் இல்லங்களிலே வளர்கின்ற குழந்தைகள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ கல்வி அவசியம் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களே. இதுவே தெய்வ அனுக்கிரகத்தினுடைய பெரும் பங்காக நான் ஏற்று அந்த கருத்தை நான் உங்களுக்காக விரிவுரை செய்ய வேண்டியதாக அமைந்திருக்கிறது. ஆக நாம் குழந்தைகளுக்கு வசிக்கின்ற ஒரு இடம் பூமி. இந்த பூமியிலே வாழுகின்ற ஒரு மனிதனுக்கு சகல விதமான தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு பயன்படுவதாகவும் உறுதுணையாகவும் இருக்கின்ற செயல்பாடுகளுக்குள்ளே முக்கியமாக நாம் கிரகங்கள் என்பதை பார்த்தோம். அந்த கிரகங்கள் 9 எந்தெந்த நிலையிலே மனிதனுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்யும் என்பதை ஆய்வு செய்து அம்மாணவனுக்கு தெளிவுற அந்த குருவானவர் எடுத்து இயம்ப அம்மாணவன் தேர்ச்சி பெற்று பெரும் ஒரு கல்விமானாகி இந்த உலகே வியக்கக்கூடிய அளவிற்கு கல்வியை பயின்று வாழ்வாங்கு வாழ வழிவகை செய்வார் என்பதை குரு நல்ல உணர்ந்ததாலேயே அவர் அவ்வாறு செய்தார் என்பதை ஆளவட்ட கவுண்டர் அவர்கள் 48 குலத்தினருக்கும் அங்கே கூடியிருக்கின்ற அத்தனை பேருக்கும் உணர்த்தியதாக நான் அடியேன் எல்லா வகை நன்மையும் செய்யக்கூடிய வகையிலே கூறியிருந்தேன். ஆக இந்த தொடரிலே இன்றைய நாளிலே நாம் காண இருப்பது அந்த கல்வியிலே மனிதன் மேம்பாடு அடைவதற்கு அந்த குருவானவர் எல்லா வகையான முயற்சியும் மேற்கொள்ள அவர் மனதிற்குள்ளே தைரியத்தையும் ஆசையையும் கல்வியையும் ஞானத்தையும் வைத்திருப்பார். ஆக அந்த குருவானவரும் கடவுளும் ஒன்றென்று மனதிலே அந்த மாணவனை நினைக்க வைக்க வேண்டும். கடவுள் கலியுகத்திலே கண்ணிலே தெரிய மாட்டார். இது சரித்திர மரபு, நாம் முன்பே அறிந்திருந்தோம். கடவுளுக்காக குருவானவர் தான் கடவுளாக இருக்கின்றார் என்ற விவரத்தை அம்மாணவனுக்கு பதிய வைப்பதிலே குருவானவர் பெரும் அக்கறை கொள்வார். ஆக கடவுள் என்ன மாதிரியான கொள்கைகள் எல்லாம், என்ன மாதிரியான பண்பாடுகளை, எந்த மாதிரியான அவர் கலாச்சாரங்களை அவர் தான் வாழுகின்ற, தான் பிறந்திருக்கின்ற குலத்தினருக்கு கூறி வைத்தார் என்கின்ற விவரத்தையும் இந்த கிரகங்களை, இந்த கோள்களை அறிமுகப்படுத்தியதோடு அந்த குல ஞானத்தினையும் இவர் அத்தனை மாணவர்களுக்கும் கூறுவதிலே சிறப்புடையதாக இருப்பார். ஆக குலகுரு என்பவர் குலத்தினுடைய பெருமை, அந்த குலத்தை சார்ந்திருக்கிற கலாச்சாரம், அந்த குலத்தை மேம்படுத்துகின்ற பண்பாடு, மரபு, இதிலெல்லாம் சிறப்பாக கல்வியிலே ஒருவர் திகழ்ந்தால்தான் பாரம்பரியத்தை கடைபிடித்து அவர் சிறந்ததொரு மாணவராக, தன்னுடைய குலத்தை காப்பவராக, குலத்திலே தோன்றுகின்ற அத்தனை பேரையும் மிகைப்படுத்துபவராக, மேம்படுத்துவராக,
பெண்களை மதிக்கக்கூடியவராக, இளையோரை மதிக்கக்கூடியவராக, தனக்கு சமமான வயது உடையவரை சமப்படுத்துபவராக, விலங்குகளையும் பறவைகளையும் கடவுள் படைத்திருக்கின்ற ஏனைய உயிரினங்களையும் பாதுகாப்பதற்காகவே இந்த கல்வி அமைய வேண்டும். எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் கெடுதல் கூடாது என்பதை இந்த குரு வெகு சிறப்பாக, வெகு மேன்மையாக அம்மாணவர்களுக்கு காலப்போக்கிலே பல ஆண்டுகள் எடுத்துரைத்து அந்த மொழி கல்வி அல்லாது பிற மொழி கல்வியையும் வயது கூட அவர் போதனை செய்கிறார். ஆக குருவானவர் பன்மொழி வித்தகராக இருப்பார். குருவானவர் பல நிலைகளை கடந்தவராக இருப்பார். குருவானவர் பல ஞானங்களை அடைந்திருப்பார். குருவானவர் கடவுளுடைய பண்பாட்டை, குலத்தினுடைய பண்பாட்டை, பெருமையை அத்தனையும் அறிந்தவராக குரு இருப்பார் என்கின்ற விவரத்தை குரு குலத்திலே சென்று பயில தொடங்குகின்ற அம்மாணவன் தெரிந்திருக்க வேண்டும் என்கின்ற விவரத்தை மனதுக்குள்ளே அறிந்தறிந்து அம்மாணவர்களுக்கு பல காலம் போதனை செய்து அம்மாணவனும் பிற்காலத்திலே ஒரு குருவாக வர வேண்டும், ஒரு குல தெய்வமாக வர வேண்டும், குல தெய்வத்தை நிறுவிய தெய்வத்திற்கு சேவை செய்வராக வர வேண்டும், இந்நாட்டு மக்களுக்கு அத்தனை மேன்மையும் தரக்கூடியவராக இருக்க வேண்டும் என்கின்ற நல்லதொரு செயல்பாட்டுக்குள்ளே குரு இருப்பார். அக்குரு இருப்பதை அறிந்து அந்த குரு ஸ்தானத்துக்கு அந்த மாணவனை கொண்டு வரவே அந்த குருவானவர் இத்தனிப்பார் என்கின்ற தகவலை மிக நேர்த்தியாக ஆழவட்ட கவுண்டரவர்கள் அந்நாளிலே கூற கேட்டு அங்கே கூடியிருந்த மக்கள் எத்தனை குழந்தை கடவுள் கொடுத்தாலும் அத்தனை குழந்தைகளையும் எப்பொழுதுமே பாரம்பரியமாக நாம் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை அந்த இடத்திலே அத்தனை பேரும் உறுதிமொழியாக ஏற்று அன்றைய நாளுக்கான பெருமைகளையும், அன்றைய நாளுக்கான சிறப்புகளையும், அன்றைய நாளுக்கான அத்தனை வகை மகத்துவத்தையும் அடைந்து அன்றைய நாளுக்கான ஆலோசனையிலிருந்து அவர் இல்லங்களுக்கு செல்வதற்கு ஆழவட்ட கவுண்டரவர்கள் அனுமதி கொடுத்து கடவுள் அனுக்கிரகத்தோடு நீடூழி வாழ வேண்டும் என்று அத்தனை பேரையும் விடை கூறி அவர் இல்லத்துக்கு அனுப்பி வைக்கிறார். இது கண்ட அங்கே கூடியிருக்கின்ற பொதுமக்களும் குலத்து தலைவர்களும் இன்னும் மாணவர்களும் மாணவ செல்வங்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆழவட்ட கவுண்டரவர்களுக்கும் தெய்வத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறார்கள். ஆக இந்த நிலையிலே நாமும் நல்லதொரு தொடரை கண்டோம், கேட்டோம், அதை யோசித்தோம் என்கின்ற நல்லதொரு தகவலோடு அத்தனை பேரும் அடுத்த வாரம் வெகு சிறப்போடு நாம் சந்திப்போம். நல்ல தகவல்களும் கடவுள் கொடுக்க வைப்பார் என்கின்ற மன நிறைவோடு நம்மிடம் அத்தனை பேரிடமிருந்து விடைபெற்று அடுத்த வாரம் சந்திக்கலாம் என்று இறையருளோடு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று விடைபெறுகிறேன். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் உங்களை சந்திப்போம் என்று அன்போடு கேட்கிறேன்.